ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் diddhasdiary. இன்றைக்கி நம்ம சேனலில் நான் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்த ஒரு சில வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் டே 3 அதுலேருந்து தான் வீடியோ எடுத்திருக்கேன். காலையில் எழுந்திரிச்சதும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ப்ரீவியஸ் டே வந்து கிச்சன் க்ளீனே பண்ணலை. ஸோ அப்படியே விட்டுட்டு போயிருந்தேன். அது எல்லாத்தையும் இப்போ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ வந்து சோப் சொல்யூஷன் போட்டு வாஷ் பண்ணிருக்கோம். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு நான் எந்திரிச்சது வந்து ஒரு 5 o'clock இருக்கும். ஸோ கடகடன் நான் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் டைல்ஸும் சேர்த்து இந்த இடத்துல நான் க்ளீன் பண்ணிட போகிறேன். சம்டைம்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ப்ரீவியஸ் டே க்ளீன் பண்ண முடியாமல் நெக்ஸ்ட் டே க்ளீன் பண்ணுறது உண்டு. ஸோ நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு நான் மேக்ஸிமம் டைம் வந்து எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவேன். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணுன்னு நினச்சேன். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, நான் தூங்கிட்டேன். ஸோ மறுநாள் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஸ்விட்ச் போர்டு எல்லாமே வைப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரை கிளாத் வச்சு வைப் பண்ணிவிட்டு அப்புறம் டைல்ஸில் சோப் சொல்யூஷன் போட்டது எல்லாமே வெட் கிளாத்தில் வைப் பண்ணி மறுபடியும் ட்ரை கிளாத்தில் வைப் பண்ணேன். ஸோ தட் நல்லா நீட் ஆகிடுச்சு. டைல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகான ஒரு செலெக்ஷனாக இருக்கும். எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் கிச்சன் டைல்ஸ். நான் சீக்கிரமே வந்து கிச்சன் டூர், ஹோம் டூர் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். அதாவது அம்மாவோட கிச்சன் டூர், ஹோம் டூர் வீடியோ எல்லாமே மேக்ஸிமம் இந்த வெக்கேஷனுக்குள்ளே அதை நான் ஷூட் பண்ணணுன்னு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு முடியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த சைடு வைப் பண்ணிட்டு அப்புறம் வந்து அதோட ஆப்போசிட் சைடு ஸ்டவ் உள்ள பக்கம் எல்லாமே நான் வைப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ நான் டோட்டலி எல்லாத்தையும் வைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் கவுண்டர் டாப் டூர் மாதிரி ஒன்று காமிக்கிறேன். ஆக்சுவலாக கவுண்டர் டாப்பில் நாங்கள் என்ன வச்சுருக்கோம், எப்படி அக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஒரு ஆர்கனைசேசர் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி திங்க் பண்ண முடியாது. சும்மா ஆஸ் இட் இஸ் கார்னர்ஸில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி, நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக உள்ள மாதிரி. ஸோ மார்னிங் 5 o'clock வந்து வாக்கிங் போகிறதுக்கும் கொஞ்சம் ஆப்டான டைமாக இருந்தது. அப்படின்னு நினச்சி தான் நான் எந்திரிச்சேன். பட் வாக்கிங் பண்ணும்போது தான் நல்ல பனி விழுறதும் தெரிஞ்சது. ஈவன் இப்போது வந்து நமக்கு February, March ஆனாலுமே பனி வந்து ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங் வாக்கிங் வந்து ட்ரிப்பிள் த டைம் நம்ம மித்த டைம் வாக் பண்ணுறதை விட நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போ வாக் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் வந்து ஓவராலாக கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ கவுண்டர் டாப்போட எண்டில் வந்து கல்லுப்பு வச்சுருக்காங்க. அதில் மிச்சமாக இருக்கிறத கவரில் அப்படியே வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் வந்து மிக்ஸி வச்சுருக்காங்க. இந்த மிக்ஸி எல்லாமே வந்து அம்மா பழைய கிச்சன் இருக்கும்போதே யூஸ் பண்ணது தான். ஸோ அதையே தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது பிரீத்தி ப்ளூ லீஃப். அதுக்கப்புறம் இந்த ஓலை பை மாதிரி வச்சுட்டு அதில் வந்து கருப்பட்டி அண்ட் வெள்ளைக்கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து சிலிண்டர் வந்து வெளியே இருந்து தான் வரும். அதோட கேஸ் பைப் கனெக்ஷன் மட்டும் இப்படி வரும் இடையில. அண்ட் கார்னரில் ஒரு ட்ரே வச்சு பொடி உப்பு, இஞ்சி பூண்டு தட்டுற அந்த கல், எண்ணெய், 2 ஆயில், கடலை எண்ணெய் அண்ட் நல்லெண்ணெய் வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்டவ்வில் வந்து இந்த சைடு வந்து ஹாட் வாட்டர் கொதிச்சிட்ருக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்தோன்னா அந்த எண்டில் வந்து இது வந்து எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ எண்டில் ஜிங்க்கு அண்ட் வந்து பானை எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ரொம்பவே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். நம்ம எல்லாமே அக்சஸ் பண்ணுறதுக்கு, அந்த கட் பண்ணுறதுக்கு, சமைச்சதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு கூட நம்ம ரொம்ப நீட்டாக நல்ல ஸ்பேஷியஸாக காமிக்க முடியும். அந்த அளவுக்கு பெரிய கிச்சன் தான். எல் ஷேப் சொல்ல முடியாது, பா ஷேப்பில் இருக்கும். அப்புறம் நான் அந்த வேலை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். இவ்வளோ இருட்டாக தான் இருந்தது வெளியே வந்ததுக்கப்புறம். சரி ஓகே நம்ம வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட் ஒரு 45 minutes கிட்ட நான் போனேன். என்னால் ஒரு 2 kilometer தான் வர முடிஞ்சது. பட் அதுவே ஓகேன்னு நினச்சிட்டேன் அந்த பனியில் வாக் பண்ணுறது. அதுக்கப்புறம் சின்னதாக அம்மாவோட ஃப்ரிட்ஜ் டூர் ஒன்று உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எல்ஜி ஃப்ரிட்ஜ். இது அம்மா வாங்கி ஒரு 10 yearsக்கு மேலேயே இருக்கும். ரொம்ப சின்ன ஃப்ரிட்ஜ் தான், டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு 5 minutes கூட ஃப்ரிட்ஜ் டூருன்னு ஒன்று போட முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட மேலே வந்து ஒரு ஸ்பீட் பாக்ஸ் அண்ட் ஸ்டெபிளைசர் வச்சுருக்காங்க. இது ஸ்டெபிளைசரோடு போடக்கூடிய ஃப்ரிட்ஜ் தான். ஓப்பன் பண்ணால் மேலேயே வந்து நமக்கு ஃப்ரீசருக்கு ஒரு சின்ன செக்ஷன் வந்துடுது. அதுக்கு கீழே வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுக்கக்கூடிய ட்ரே. அதுக்கு கீழே வந்து மல்லி இலை, புதினா, கருவேப்பிலை, பால், மாவு இது எல்லாமே தனித்தனி பாக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. மொத்தமே பார்த்தா 2 ட்ரே தான் நமக்கு வரும். கீழே உள்ள ட்ரேயில் கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸ், பால் நிறையா ஸ்டோர் பண்ணுறது, மாவு நிறையா ஸ்டோர் பண்ணுறது, மோர் நிறையா ஸ்டோர் பண்ணுறது அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே வந்துட்டால் நமக்கு வந்து வெஜிடபிள் வைக்கிற பாக்ஸு. இது எல்லாமே தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க. அதாவது வெஜிடபிள் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாமே தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க.
ஸோ நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக கவரில் போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்து அக்சஸ் பண்ணிடலாம். இவ்வளோ தான் ஓப்பன் பண்ணோன்னே இருக்கிறது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காமிச்சிரும், கீன்னு சவுண்ட் வரும் ரொம்ப நேரம் ஓப்பன் ஆகிருந்தால். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் டோர் சைடு என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஏலக்காய் நெய் வச்சுருக்காங்க, அது பக்கத்தில் ஸ்வீட்டு பால் வச்சுருக்காங்க, கீழே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்காங்க, தயிர் வச்சுருக்காங்க. தயிர் வந்து எப்போவுமே வீட்டில் இருக்கும், ஸோ ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆனால் அதுக்கு கீழே ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் நட்சத்திராட்ட இருந்து ஹைட் பண்ணுங்கிறதுக்காக சாக்லேட்டை வந்து நான் எடுத்து கீழே ஒழிச்சு வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான். ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி ஃப்ரிட்ஜ். ஸோ ஃப்ரிட்ஜ் டூருன்னு தனியாக வீடியோ போட முடியாது அப்படிங்கிறதுனால நான் இந்த வ்ளாக் பண்ணும்போதே ஃப்ரிட்ஜ் டூரும் போட்டுடுறேன். அண்ட் அதுக்கு கீழே வந்து நமக்கு வந்து ஆனியன்ஸ், பொட்டேட்டோ இதெல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு கீழே தனியாக ஒரு ட்ரே இருக்குது. ஸோ அந்த ட்ரே இழுத்து நம்ம அதெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதிலேயே வந்து நான் இன்னொரு ரெசிப்பியும் இன்க்ளூட் பண்ணிடுறேன். இந்த ரெசிபியோட நேம் வந்து சம்பல். இது சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஹீட் பண்ணிடணும். ஆயில் ஹீட் பண்ணோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுட்டு ஒரு 7லேருந்து 8 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் கூட நம்ம போடலாம். போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப டேஸ்ட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஐட்டம்ஸ் தான். இதுக்கப்புறம் தேங்காய் திருவி சேர்த்துட்டு லெமன் புளிச்சு விடணும், அவ்வளோதான் வேலை. ரொம்ப 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 சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு ஐட்டம். அண்ட் சப்பாத்திக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய ஐட்டம். எங்கள் வீட்டில் அடிக்கடி சப்பாத்திக்கு சம்பல் தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த சின்ன வெங்காயம் மட்டும் நல்லா வணங்கிடணும், அதோட பச்சை வாசனை வரக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வணக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இதை நீங்கள் வணக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேங்காய் சேர்த்தணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து 2 லெமன் புளியணும். லெமன் வந்து எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டவ்வில் வச்சு நம்ம பண்ணக்கூடாதாம்மா. எனக்கு இதை ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் அது தெரியும். ஏன் அப்படின்னா, லெமனுக்கு வந்து கசப்பு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு டெண்டன்சி இருக்குது. ஸோ நம்ம ஸ்டவ்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஹீட்டாக கொஞ்சம் கசப்பான ஃப்ளேவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டிப் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெமன் நீங்கள் எப்போ புளிஞ்சாலுமே ஸ்டவ்வை இறக்கி வச்சுட்டு புளிங்க. ஸோ இவ்வளவும் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா, மிக்சியில் வந்து ஒரு அடி அடிக்கணும். அது ரொம்ப மெயின். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கம்பைன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக எடுத்து வச்சு கடகடன்னு சாப்பிட்றலாம். எத்தனை சப்பாத்தி வேணாலும் சாப்பிட முடியும் இந்த டேஸ்ட்டுக்கு. இந்த டேஸ்ட்டுக்கு ஈடு இணை வந்து பொட்டேட்டோ கறி கூட கிடையாது. நான் ஏன் இந்த ரெசிபி வந்து தனியாக போடல அப்படின்னா, நம்ம ரெசிபீஸாக போட்டால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்களான்னு தெரியாது. அண்ட் ரெஸ்பெக்டிவ் ரெசிபி தேடும்போது தான் அது நல்லா தெரியும் அண்ட் வியூஸும் நல்லா போகும். இதே விலாகோடு இன்க்ளூட் பண்ணால் விலாக் விரும்பி பார்க்குற எல்லாருக்குமே இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மறந்துடாமல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எவ்வளோ தேவையோ, நீங்கள் உப்பு வந்து எந்த அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சின்ன வெங்காயம் ஜாஸ்தியாக இருக்கணும், தேங்காய் வந்து சின்ன வெங்காயத்துக்கு ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கணும். அது மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப சூப்பரான ஒரு சம்பல் ரெசிபி வந்து உங்களுக்கு தயாராகிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெமன் புழிஞ்சிட்ருக்கேன். ஆனால் நான் ஸ்டவ்வு ஃப்ளேம் ஆன் பண்ணி வச்சே புழிஞ்சிட்ருக்கேன். பட் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சோஃபார் நாங்கள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். கசப்புன்னு அப்படி தனிச்சு தெரிஞ்சதில்லை. பட் இந்த மாதிரி ஒரு டெண்டன்சி அதுக்கு இருக்குங்கிறப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குக் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம்னா சம்பல் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அறுவடை சீசன் போயிட்டுருக்கு எங்கள் ஊரில். ஸோ நெல்லெல்லாம் காய போட்டு குமிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இந்த இடியப்ப மாவு வந்து எங்களுக்கு விளைஞ்ச நெல்லிலேயே செஞ்சது. அந்த எக் வந்து வீட்டில் உள்ள கோழியே முட்டை போட்ட எக்கு, தேங்காய் வீட்டிலையே உள்ளது. ஸோ எல்லாமே ரொம்ப 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 கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்காக செஞ்சதுனால தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஆஸ் வெல் அஸ் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கொடுத்துட்றேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங்.